முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பின்னணியில் இருந்து திமுக இயக்குவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் மதிமுகவின் 25வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற போது சபாநாயகரை தாக்கி திமுக உறுப்பினர்கள் ரகளையில் ஈடுபட்டதாகவும், அதிமுக உறுப்பினர்கள் அமைதியாக பேரவை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் அரசியல் தெளிவற்ற நிலை உருவாகியுள்ளதாகவும் வைகோ குறிப்பிட்டார். எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கிறாரே அவர் தரப்புக்கும் நாங்கள் ஆதரவாளர்கள் அல்ல. ஓபிஎஸ் கணக்கிலே எடுக்க மாட்டோம். ஏனென்றால் அவர் திமுகவின் தயாரிப்பு. இப்ப மக்களை நம்ப வைப்பதற்காக திமுகவினுடைய செயல் தலைவர் ஓபிஎஸ் விமர்சிக்கிறார். பழி வந்துருச்சு. உள்ள நுழையும் போதே இவங்க தான் கைதட்டி வரவேற்றாங்க. ஓபிஎஸ் உள்ள வரும்போதே பிரச்சனை என்ன, அவங்களுக்குள்ள பெரும்பான்மை யாருக்குன்னு. எப்படியாவது இந்த அரசு கவிழ்ந்து ஆட்சிக்கு வந்துடணும்னு நினைச்சுக்கிட்டு கடந்த 3 மாத காலத்தில் சகோதரி ஜெயலலிதா சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த காலத்திலேயே சீக்கிரத்தில் எங்க ஆட்சி வந்துடும், 3 மாசத்துல வந்துடும், அடுத்த ஆட்சி எங்க ஆட்சி தான் என்று சொல்லி எப்படி வரும்? இப்பொழுது கூட சொல்லிவிட்டார்கள் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு.